Praise Lord, brother and sister. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. தோம்பலூர், பெங்களூர் நடக்கிறதான இந்த ஊழியத்தின் மூலியமாக இந்த வேலையில் சந்திக்கிறதுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு நாளில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் தேவன் நம் கொடுத்திருக்கிறான ப்ராமிஸ் வேர்டு மார்க் 11:24 படி என் தேவன் பரிசுத்தமாக்கி இந்த ஜூலை மாதம் எங்களுக்கு தருவாராக. அது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் இருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலே பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கும் ஆவியானவர் இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தேன், மகனாக தெரிந்து கொண்டேன், மறுபடி பிறக்க வைத்தேன். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரு நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரு நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே,
மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆபரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆபரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போது உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும் எப்போது உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே.
ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಪ್ರೀತಿಸುವೆ. ಆರಾಧನೆ 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுக தந்தீரே சோத்ரவையா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுக தந்தீரே சோத்ரவையா. சுக தந்தீரே சோத்ரவையா. ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಪ್ರೀತಿಸುವೆ. ಆರಾಧನೆ 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಪ್ರೀತಿಸುವೆ. ಆರಾಧನೆ 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 அல்லேலூயா.
ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். நான் பாடும்போது Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, மீட்டு கொண்டு என் ஆக்கணித்து அகமகிழு. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, மீட்டு கொண்டு என் ஆன்மா ஆக்கணித்து அகமகிழு. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகலும் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகலும் என் நேரமும். என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, நீ மீட்டு கொண்டு என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழு. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, மீட்டு கொண்டு என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழு. எப்பொழுதும் நான் தேடும் கண்மலை நீதானே, எப்பொழுதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, கொண்டு என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழு. கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தேன், கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தேன். குறைவின்றி
குழந்தையாக வெளியே கொண்டு வந்தே, உறவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழு. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழு. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். தேவனுடைய வார்த்தை முன்ன வைத்து நம்ம இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டோட ப்ராமிஸோடு வைத்து நம்ம திருவந்துக்கு வரலாம். இந்த வார்த்தை மார்க் 11:24, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தில் நாம் ஜெபிக்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் நம் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அது உங்களுடைய தேவனுடைய சித்தத்தின்படி அது நடக்கும். அது விசுவாசிக்கணும். நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு உண்டாகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசித்து பெற்றுக்கொண்டோம் என்று உள்ளத்தை உணர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், துக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஏன்னா பெற்றுக்கொண்டு சொல்லும்போது கவலை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யட்டும், இல்லைன்னா பரவாயில்ல, காத்து இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ மார்க் 11:24, ஆண்டவரே உம் சமூகத்தில் நம்ம கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்ம விசுவாசியும் சொல்லி இந்த ஜூலை மாதத்தை ஆண்டவர் வார்த்தையை முன்பாக வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே அப்பா 11:24 என் தேவன் ஆசீர்வாதத்தை அறிவீராக. அப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இப்படி வார்த்தையின்படி நடப்பதாக. அப்பா நாங்கள் எது இருந்தாலும் சரி அப்பா எல்லாமே சம்மதத்தில் வைத்து வம்சத்தும் நடப்பதாக சொல்லி அப்பா என் தேவன் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசம் இருக்கும்படியாக எங்கள் ஹிருதயங்களை பக்குவப்படுத்துகிறாக. அப்பா எங்கள் ஹிருதயங்கள் அப்பா எங்கள் மனங்கள் அப்பா பக்குவப்படுத்தி என் தேவன் வைப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீங்க. அப்பா ரோமர் 8:26 சொல்லும்போது நீங்க பலவீனமா இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவர். அப்பா நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்வீங்க. என் தேவன் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தினாக வார்த்தைப்படி நடப்பதாக. அப்பா என் தேவன் ஆண்டவரே இந்த தீர்வு மூலியமாக ஆசீர்வாதம் தாரும் ஆண்டவரே. இது ரத்தம் அப்பா சரீரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக பிக்கப்பட்டது. பாவ மன்னிப்புக்காக புது உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. மத்தேயு 26:26 சொல்லிடுறபடி என் தேவன் ஆண்டவரே அப்பா இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் அப்பா 11:24 இந்த வசனத்தை அப்பா கிரிய செய்வதாக இந்த ஜூலை மாதம் எங்களுக்கு பரிசுத்தமாக்கி கொடுத்தாங்க ஆண்டவரே. அப்பா நம்முடைய சித்தம்படி நடப்பதாக, நம்முடைய வார்த்தைப்படி நடப்பதாக. அப்பா நீங்க எங்க நடத்தி தருவீராக, நீர் எங்களை நடத்துகிறாக. அப்பா மெய்ப்பனாக இருந்து நடத்துகிறாங்க. அப்பா வம்சாமத்தில் ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க இருக்கிறீங்க, இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவீங்க ஆண்டவரே. அப்பா சமுதிரம் எதை கேட்டாலும் எதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு இருங்க சொல்லி இருக்கிற தேவன். அப்பா நாங்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவர் அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த திருவந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. வார்த்தை மூலமாக வைத்து அப்பா இந்த திருவத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. நான் சொல்ற ஜெபம் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, உங்களோட வார்த்தை முடி எங்களை நடத்துங்க. அப்போ மார்க் 11:24 சொல்கிறபடி இந்த வார்த்தை முடி இந்த ஜூலை மாதங்களை நடத்தி தாங்க ஆண்டவரே. பாத்து ஒப்பிடுகிறோம், ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இயேசுவின் கரத்தை ஒப்பிடுமாப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நம் திருவந்து பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வார்த்தைனால சுத்திகரிப்பீராக. எல்லா சிக்னஸ் எடுத்து போடுகிறாங்க. சுகர், பிபி, ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், கால் வலி, பாத வலி, ஹெட்டேக், டிப்ரெஷன், கவலைகள் எல்லாம் எடுத்து போடுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிப்பீராக. ரத்தம் அப்பா எங்களை சுத்திகரிக்கும், ரத்தம் எங்களை உயிர்ப்பிக்கும், ரத்தம் அப்பா எங்களை சுகமாக்கும். இயேசுவை எங்களை சுகமாக்கிறாக. தேவ வல்லமை நிரப்பிறாக, தேவ சமாதானம் நிரப்பிறாக, தேவ பிரசன்னம் நிரப்புங்கன்றே. ஆசீர்வதிங்க. பார்த்து ஒப்பிடுகிற மாட்டார். நீங்க அப்படியே செய்வீங்க. இந்த ஜூலை மாதம் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டையில் வைத்து தேவ சமாதானோடு நடத்துவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்படியே நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்க சொல்லி விசுவாசிக்கிறோம். பார்த்து இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் ஏன்னா ஆண்டவர் சூப்பரா ஆண்டவர் வார்த்தை ஜூன் மாதத்தில் மீகா 7:15 கொடுத்தாரு. அதிசயமாக உங்களை நடத்துவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். அதே போல அதிசயங்களை காண செய்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதே போல அதிசயங்கள் காண செய்தார் ஆண்டவர். அதே போல ஆண்டவர் இந்த மாதம் கூட ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிறது எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. அது உங்களுக்கு உண்டாகும். அதிசயங்கள் சில சிக்னஸ் மூலியமாக பயத்தோடு இருக்கும்போது, ஸ்கேன் எடுக்கும்போது எல்லாம் நார்மல் வரும்போது ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. கரண்ட்டு சில டைம் கேஸ் ஒன்று ஆன் ஆயிருக்கு, ஒன்று ஆஃப் ஆயிருக்கு, அதிசயமாக காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் எல்லாமே அதிசயமாக காப்பாற்றி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுபோல் நிறைய சாட்சியம் சொல்லலாம். ஆக்சிடென்ட்டுங்க, சில சமயங்கள் ரொம்ப ஆபத்து தப்பி வைக்கப்படுறது, இதெல்லாமே அதிசயங்கள் காண செய்திருக்கிற ஆண்டவர். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த மாதம் பார்க்கும்போது தேவனோட வார்த்தை நமக்கு அப்படியே உண்டாகும் சொல்லி விசுவாசம் அப்படி நடக்கும். மார்க் 11:24 அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்க பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்க. ஆண்டவர் நீங்க தந்துட்டீங்க, சோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு நீங்க தந்துட்டீங்க, சோத்திரம் ஆண்டவரே. எனக்கு எல்லாமே செய்துட்டீங்க, அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நான் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, சோத்திரம் ஆண்ட சொல்லுங்க. அப்ப அது தேவனுடைய சித்தத்தின்படி அது உங்களுக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஜெபத்தின் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று உறுதியுடன் அவர் தமது பரிபூர்ண சித்தத்தின்படி சரியான நேரத்தில் செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் என்பது நமது கேட்பதெல்லாம் நாம் விருப்பத்தின்படி உடனே கிடைக்கும் என்பது அல்ல. மாறாக தேவன் நல்லவர், உண்மை உள்ளவர், நமக்கு சிறந்ததை அறிந்தவர் என்பதில் முழு நம்பிக்கையாக வைப்பதாகும். அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாக பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. சில பதில்கள் உடனே வரும், சில வெற்றி காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவன் ஒருபோதும் தமது பிள்ளைகளை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கணும்,
அவர் சித்தம்படி நடக்கும், உடனடியாக நடக்கும். சில நேரத்தில் வந்து காத்திருக்கணும். இது ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ அவர் சித்தம்படி கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் வந்து எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, அது என்ன பெற்றுக்கொள்ள புரியாமல் இருக்கலாம், தடுமாற மாதிரி இருக்கலாம். ஆனால் தடுமாற நேரத்தில் கூட யார் நமக்கு உதவி செய்வாங்கனாக்கா ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ரோமர் 8:26 வாசிக்கும் போது அதன்படியே ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குகளாக பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன செய்யறார்? நமக்கு பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். நமக்கு தெரியல என்ன பெற்றுக்கொள்ளணும், எது கேட்கணும், எது கேட்கக்கூடாது. அப்ப எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாருனாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே எனக்கு 10,000 தேவையா இருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு 10,000 தேவையா இருக்கு, ஆண்டவரே ஜெபம் பண்றீங்க. ஆவியானவர் எப்படி தான் ஜெபம் பண்ணுவாரு? அவனுக்கு 50,000 கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்? நமக்காக அவனுக்கு 50,000 கொடுங்க, அவனுக்கு என்ன தேவை இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி நமக்காக வேண்டுதல் செய்வார். அப்படிதான் ஆவியானவர் நமக்காக சப்போர்ட்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் பார்த்தீங்களா நம்மளை எப்படி அறிந்து கொண்டு இருக்கிறார், எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கேட்குறது கொஞ்சம் தான், ஆவியானவர் அதை டபுளாக கேட்குறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். நம்ம ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்து அவர் சித்தம்படி நடக்கும்போது, அவர் பிரியமாக நடக்கும்போது, அவரோடு சித்தம்படி நிற்கும்போது கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் அன்பான உதவியும் ஆறுதலையும் வெளிப்படுத்துகிறது. பல நேரங்கள் நாம் இந்த வார்த்தையினாலே ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் குழப்பத்தினாலும் துக்கத்தினாலும் பலவீனத்தினாலும் இருக்கலாம். இதை நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விடுவதில்லை. நம்முடைய ஹிருதயங்களின் ஆழமான தேவைகள் சொல்ல முடியாது வேதனைகளோ அவர் அறிந்திருக்கிறார். நாம் சொல்ல முடியாததை அவர் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆகையால் நாம் தனியாக இல்லை, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மோடு இருந்து நம்முடைய ஜெப வாழ்வை வழிநடத்த நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இங்க இன்னொரு பார்க்காம நம்ம தனிமையானவங்க இல்லை, நம்ம கூட ஆவியானவர் கூட இருக்கிறார். யாரும் நினைக்கிறாங்க நான் அனாதி, நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை என்று. ஆவியானவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்காக பெருமூச்சோடு ஜெபிக்கிறவராக இருக்கிறார், வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒன்றுனாக்கா அவர் 2 கேட்பார் ஆண்டவர். ஆவியானவர் நமக்காக அப்படியாக கேட்கிற தேவனா இருக்கிறார். அதனால நமக்கு எது குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. Sometimes we don't know how to pray. We may feel tired, confessing overwhelmed. In those moments, the Holy Spirit helps us. He knows our heart and understanding what we cannot put into words. Even when we are silent, the Holy Spirit prays for according to God's will. This reminding us that we are never alone. God knows every need, every tear, and every burden we carry. No matter what you are doing through, trust the Holy Spirit is with you, helping, comforting, and leading you closer to God every day. Hallelujah. அப்ப ஆவியானவர் நம்ம புரிந்து கொண்டு நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். நாங்கள் அலோன் கிடையாது, நீங்கள் தனிமையாக கிடையாது, உங்களை எல்லாமே அவர் பரிந்து பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 1 ஜான் 5:14-15 வாசிக்கும் போது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம் தைரியம்.
ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கு. நாம் அது எதை கேட்டாலும் என் தேவன் எனக்கு தருவார். அவர் சித்தத்தின்படி நமக்கு தேவையா இருக்குது ஏகப்பட்ட இருக்கும். ஆனா நம்ம கேட்கும் போது உன் சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவர், இல்லைன்னா வானா ஆண்டவரை. அல்லேலூயா. அதுல நம்ம சந்தோஷப்படணும். ஐயோ ஆண்டு சித்தம் வானா விடுப்பா, எனக்கு விருப்பம். அப்போ ஆண்டு சித்தம் வேணாம். ஏன்னா அவர் சித்தம் இல்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு கஷ்டமா இருக்கும். அவர் சித்தம்படி பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ள நம்ம போனோம், அதுல நம்ம சந்தோஷப்படணும். சும்மா இல்லை பிடிவாதம் பிடிச்சிட்டு இல்லை ஆண்டவர் இத்தான் வேணும், ஆண்டவர் இத்தான் வேணும்னாக்கா அதுல கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால நமக்கு சில பிரச்சனைகள் எழும்பலாம். ஆனால் ஆண்டு சித்தம்படி விட்டுருங்க. நமக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அவர் நமக்கு அற்புதமாக நடத்துவார். அதில் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு. 15 வசனம் வாசிக்கும் போது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்க அப்படின்னால் அவரிடத்தில் நாம் கேட்பவைகள் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் இந்த வசனத்தில் யோவான் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ எதை கேட்டாலும் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அது அப்படியே நடக்கும். அப்போ நெகட்டிவ் தாட் கிடையாது. நடக்குமா, எங்கே நடக்கும், இத்தனை வருஷம் அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய ஆயுதம். அது இடம் கொடுக்காதீங்க. தேவன் எனக்கு சொல்லியிருக்கபடி செய்வார். அது நடக்கும் என் வாழ்க்கையில். நான் விசுவாசிக்கிறேன். அதன்படி இந்த ஜூலை மாதத்தில் நான் என்னென்ன வேண்டுறனோ பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்டேன். சபையை திறக்கப்பட்டுச்சு, பெற்றுக்கொண்டேன். நாங்கள் எல்லாரும் போய் ஆராதிக்கிறோம், பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அது அப்படியே செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். நம் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நாங்கள் நம்பிக்கிறது ஜீவனுள்ள தேவன், வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன், மரித்து உயிர்த்திருந்த தேவன், நம்முடைய ஜீவன் இருக்கிற தேவன் நம்ம நம்பி இருக்கிறோம். நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக அதுக்கு முடிவு உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் தேவனிடம் நாம் தைரியத்தோடு ஜெபிக்கலாம் என்பதை நினைவுபூட்டுகிறது. அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். தேவன் அன்பாக பிதாவாக இருப்பதால் நம்முடைய பிள்ளைகள் ஜெபங்களை ஒருபோதும் அலட்சியம் செய்வதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது என்பது நம்முடைய விருப்பத்தின் விட அவருடைய சித்தமே சிறந்தது என்று நம்பி ஜெபிப்பதாகும். சில நேரங்களில் அவர் உடனே பதிலளிக்குவார், சில நேரங்களில் காத்திருக்க செய்கிறார், சில நேரங்கள் நமக்காக இன்னும் சிறந்ததை வைத்திருப்பதால் வேறு விதமாக பதிலளிக்கிறார். எனவே தேவனுடைய சித்தத்தின்படி விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு சரியான நேரத்தில் சிறந்த பதிலை அளிப்பார் என்று நம்பிக்கையோடு வாழ்வோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விசுவாசத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப மார்க் 10:52 சொல்லி பார்க்கும்போது ஒரு கண்ணு தெரியாத ஒரு என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஆண்டவரே சுகமாக்கும் என்று. அப்போ இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவை பின் சென்றான். அல்லேலூயா. அப்ப இங்க பத்மேயு ஆண்டு சுகம் கொடுத்தாரு. சுகம் கொடுத்தவனே அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை ஃபாலோ பண்றாரு. நம்ம அற்புதம் அடையாளம் நடக்கும்போது நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம், ஆண்டவரை ஃபாலோ பண்ணோம். நம்ம அற்புதம் செஞ்ச உடனே உலகத்தை ஃபாலோ பண்றதல்ல, உலக பிரகாரம் ஓடுறதல்ல, ஆண்டவரை ஃபாலோ பண்ணோம். அதுதான் இங்கே பார்க்குறோம். அவர் பார்வை அடைந்த உடனே அவர் திரும்பி ஓடல, ஆண்டவர் பின்னாடியே வந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்கு சுகமாக்கினார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு எனக்கு விடுதலை தந்தார். அந்த இயேசுவை நான் மறக்க மாட்டேன், அவரோடு தான் இருப்பேன், அவர் பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை ஆம் சொல்வார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் இயேசுவை மறந்துடக்கூடாது, அவர் பின்னாக வரணும், அவரே சார்ந்திருக்கணும். அதுதான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் படி பார்க்கும்போது அப்போ பின்பற்றி வரணும். அவர் சுகமாக்கி இருக்கிறார், அவர் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லாத்துலையும் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. நம்ம விடக்கூடாது, ஆண்டவர் பின்பற்றணும். அந்த தைரியம், அந்த வைராக்கியம் நமக்கு அதிகமாகணும்.
அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசன விசுவாசத்தின் வல்லமையும் நமக்கு நினைவூட்டுகிறது. பார்வையற்ற பத்திமையோ எல்லா தடைகளையும் மீறி இயேசுவை நம்பி அவர் நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய உறுதியான விசுவாசத்தை கண்டு இயேசு அவனை சுகமாக்கினார். உண்மையான விசுவாசம் தேவனுடைய வல்லமையினாலே முழு நம்பிக்கையை வைப்பதாகும். நாம் எந்த சூழலிலும் இயேசுவை நம்பி அவரை தேடும்போது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தமது சித்தத்தின்படி செயல்படுகிறார். தேவனுடைய கிருபையை அனுபவித்தவர்கள் பத்மையே போல் இயேசுவை பின்பற்ற வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பத்மியை போல நாங்கள் வாழணும். அப்போ எந்த சூழ்நிலையும் அவரை தேடி அவரை நம்பி அவரை பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்ற அடையாளம் ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, துதி, அவர் சார்ந்து அவர் பயந்து நடக்கிறது, சாட்சியாக இருக்கிறது, ஆண்டவர் மகிமையாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, இது எல்லாமே இதில் குறிக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவரை பின்பற்றுறதுக்கு அடையாளம் இதுதான். ஹல்லேலூயா. இப்படியாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துவார். அப்போ இந்த வசனம் பார்க்கும்போது this verse remind us that faith in Jesus brings hope and transformation. Blind Bartimaeus believed that Jesus could change his life, and he cried out him without giving up. Because of his faith, Jesus healed him. Faith means trusting Jesus even when we cannot see the outcome. When we bring our needs to him with believing heart, we hear us and works according his perfect will. After receiving his sight, Bartimaeus close to follow Jesus in the same way. When we expecting God's grace, our response should be to follow him faithfully every day. Hallelujah. அப்போ ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அற்புதம் அதிசயங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் பின்பற்ற தான் ரொம்ப முக்கியம். நம் ஜெபத்தை கேட்கறது பெற்றுக்கொண்டோட அவர் மகிமைப்படுத்தணும், அவர் பின்பற்றணும். அப்படி பின்பற்றி போகும்போது சாட்சியாக மகிமையாக எல்லாரும் முன்பாக வெளிச்சமாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவரை பெற்றுக்கொண்டோ விசுவாசம் உண்டாயிற்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க, அது உண்டாகும் சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அவர் சித்தத்துப்படி கேட்கும்போது அவர் பெற்றுக்கொண்டு விசுவாசம். அவர் சித்தம் சொல்லும்போது சில சிறு பிள்ளைங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். சிறு பிள்ளைங்க கேட்பாங்க, பிரைடு கேட்பாங்க, பிரைடு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா கையை அறுத்துக்குவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது இது உனக்கு தீங்குக்குரியது, வானாண்டு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. சிறு பிள்ளைங்க கிடையாது. அதே போல தான் நம்ம ஆண்டுகள் கேட்கும்போது அவர் டிசைட் பண்ணுவார், இது தீமையா உனக்கு நன்மையா, இதனால உனக்கு நன்மை உண்டாகுதா, இதனால உனக்கு ஆசீர்வாதமா இருக்கா, இதனால தேவனுடைய மகிமைப்படுறாரா, இது எல்லாமே இதில் புரிந்து அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்துக்கு காத்து இருக்கணும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். எதை கேட்டாலும் அதுக்குன்னு கண்டதெல்லாம் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. கேட்டனாக்கா ஆண்டு தருவாரா? காத்திருக்க செய்வார். தருவார், காத்திருக்க செய்வார். சில நேரத்தில் ஏன் காத்திருக்கணும்? ஏன் உடனே ஆகாது? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அது தீங்காக இருக்கும் உனக்கு. காத்திரு. எந்த நேரத்தில் உனக்கு வேணும் அந்த நேரத்தில் அது உனக்கு தேவை, நான் தருவேன்னு சொல்லி நிதானமாக தருவதும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம காத்து இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, அவர் சார்ந்து இருக்கிறது, சந்தோஷத்தோடு இருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது, அது நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதனால விட்டுறக்கூடாது. ஆண்டவர் நீ கொடுக்கலன்னா கோச்சுக்கிறது, அறுப்பு நடக்கலன்னா பின்மாற்றத்தில் போயிடுது, இன்னும் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணிட்டுக்கிறேன், ஒன்றுமே செய்யலை, பேக் ஆயிடுது, இதெல்லாம் சரி வராது. கோச்சுக்கிறத சின்ன பிள்ளைத்தனமாக கோச்சிக்கணும் ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கோச்சிக்கணும் ஓடுறது, எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறது
சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோச்சிக்கிறது. இந்த கோச்சிக்கிற புத்தியை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அல்லேலூயா. வானா தாழ்மையாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷப்படுங்க. ஓகே, அப்போ ஆண்டு சித்தனா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆண்டு சித்தனா ஓகே, சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக ஆண்டு என்ன செய்வார்? நடத்துவார். व्यसனமாக இருந்தாக்கா, துக்கமாக இருந்தாக்கா, கோச்சிங் இருந்தாக்கா, பாரமாக இருந்தாக்கா, கவலையோடு இருந்தாக்கா, டிப்ரெஷன் இருந்தாக்கா, யாருக்கு சந்தோஷம்? பிசாசு தான் கொண்டாட்டம், அவனுக்கு தான் கொண்டாட்டம். ஆண்டவருக்கு துக்கம் உண்டாகும். நீங்கள் ஆண்டவர் துக்கப்படுத்தாதீங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவர் சித்தம்படி வாழுங்க. எது இருந்தாலும் அவர் சித்தம்படி நடங்க. அவர் உங்களை திருப்தியாக, ஆசீர்வாதமாக, மகிமையாக நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, மார்க் 11:24 சொல்லிருக்கிறபடியே இந்த ஜூலை மாதம் செய்வீங்க, நடத்துவீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். கேட்டுக்கொண்டு இருக்கிற இனிமேல் கேட்க போற அத்தனை பேருக்கும் ஏன் தேவன் அற்புதமா நடத்தினாக நாங்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டோம், சித்தத்தின்படி பெற்றுக்கொண்டோம். ஆவியானவர் எங்களுக்காக பெருமுச்சோடு நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என் தேவன் அப்பா, நாங்கள் என்ன பெற்றுக்கொள்ளும் என்று அறியாம இருக்கும்போது நீங்கள் அதை அறிவித்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துங்க. யாரும் வெட்கப்பட்டு போக, எல்லாம் சாட்சியோடு, எல்லாம் ஆசீர்வாதத்தோடு முன்னுக்கு வர உதவி செய்வீராக. சாட்சியாக நிற்கும்படியாக இந்த ஜூலை மாதத்தில் வைப்பீராக. பரிசுத்தப்படுத்தி தாரும் ஆண்டவரே. எந்த ஒரு நஷ்டமோ, எந்த ஒரு சிக்னஸோ, எந்த ஒரு கிரியை அணுகாதபடி வேலடித்து பாதுகாப்பீராக. ஒவ்வொரு பாதுகாப்பீராக. தெய்வ சமாதானத்தோடு பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதம் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதம் இருப்பதாக. என் தேவன் அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார். இந்த ஜூலை மாதம் என் தேவன் கிருபையாக நடத்துகிறார் என்று சாட்சியாக சொல்ல என் தேவன் முன்னே வைப்பீராக. என் தேவன் நீங்க அப்படியே வைப்பீங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதம் அப்பா உம் பாதத்தோப்புவே. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாக்கள் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.